Hello guys, welcome to my channel. So skincare la இன்னைக்கு வந்து நம்ம ரிவ்யூ பண்ண போற ஃபேஸ் வாஷ் வந்து பாத்தீங்க அப்படினா டெர்மா கோடைய 2% சாலிசினமைட் ஆன்டி ஆக்னி ஃபேஸ் வாஷ் தான் வந்து பார்க்க போறோம். இந்த ஃபேஸ் வாஷ் வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து டெவலப் பண்ண ஒரு ஃபேஸ் வாஷ். சோ இது கம்ப்ளீட்லி வந்து பாத்தீங்க அப்படினா இது வந்து ஒரு ஃபார்மசி ப்ராடக்ட். இந்த ஃபேஸ் வாஷ்ல வந்து ரெண்டு ஆக்டிவ் இன்கிரிடியன்ட்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா சாலிசிலிக் ஆசிடும் நயசினமைட். ஸோ இந்த சாலிசிலிக் ஆசிடோட ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும். அது என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்னி கேசிங் பேக்டீரியா வந்து கொன்னுடும். ஸோ இந்த ஃபேஸ் வாஷ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ உங்கள் ஃபேஸில் வந்து ஆக்டிவ் ஆக்னி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஆக்டிவ் ஆக்னி கம்மியாயிரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நான் ட்ரை பண்ணும்போது என்னோட ஃபேஸில் வந்து 2-3 பிம்பிள்ஸ் 2-3 ஆக்டிவ் ஆக்னி வந்து இருந்துச்சு. அது எப்படி இந்த ஃபேஸ் வாஷ் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறேன். இப்போ உங்கள் ஃபேஸில் வந்து ஆக்னி வந்து ஆக்டிவாக தான் இருக்குங்கிறது வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அந்த ஆக்னி வந்து இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் தொட்டு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து வலிக்கும். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டே பை டே வந்து பெருசாகி அதுக்கப்புறம் அந்த ஆக்னி வந்து வெடிச்சு போயிடும். அதுக்கப்புறம் வந்து அது கம்மி ஆகும். இதுவே வந்து இப்போ ஆக்டிவ் ஆக்னியை வந்து கம்மி பண்ணுறதுனா அது என்ன அப்படின்னா, அந்த ஆக்னியை வந்து நீங்கள் டச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த வலியே இருக்காது. அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஆக்னி சரியாயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த ஸ்வெல்லிங்குமே வந்து ஒரு 2-3 டேஸில் வந்து உங்களுக்கு கம்மியாகி டோட்டலாக வந்து அந்த ஆக்னியே வந்து சரியாயிரும். ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணும்போது என் ஃபேஸில் இருந்த இந்த 2-3 ஆக்டிவ் ஆக்னி வந்து கம்மியாயிருச்சு. அதாவது ஒரு 2-3 டேஸ் வந்து கண்டினியூஸாக இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நான் ட்ரை பண்ணும்போது யூஸ் பண்ணும்போது அந்த ஆக்டிவ் ஆக்னி வந்து வலிக்கலை. ஸோ வலிக்காமல் அப்படியே வந்து சப்ரஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் வந்து இந்த ஃபேஸ் வாஷில் இருக்க ஒரு மெயின் பெனிஃபிட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த ஃபேஸ் வாஷோடைய மேஜர் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் ஆக்னியை வந்து இது வந்து கம்மி பண்ணுது. ஸோ உங்களுக்கு ஃபேஸில் வந்து நிறைய ஆக்னி இருக்குது, ஆக்டிவ் ஆக்னி இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஃபேஸ் வாஷை வந்து ட்ரை பண்ணலாம். செகண்ட் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா நயசினமைடு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நயசினமைடு இருந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்னினால் வர்ற அந்த டார்க் ஸ்பாட்ஸை வந்து கம்மி பண்ணும். அது கொஞ்சம் கிளியர் பண்ணிவிடும். அது வந்து அவ்வளோவா இது வந்து எஃபெக்டிவாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியலை. பட் ஆனால் ஆக்டிவ் ஆக்னியை வந்து கண்டிப்பாக இந்த ஃபேஸ் வாஷ் வந்து கம்மி பண்ணுது. ஸோ உங்களுக்கு வந்து மெயின் கன்சர்ன் ஆக்னி தான் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபேஸ் வாஷை வந்து ட்ரை பண்ணலாம். ஆயிலை ரிமூவ் பண்ணுதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா எக்ஸஸ் ஆயிலை வந்து இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ரிமூவ் பண்ணலை. ஓரளவு வந்து உங்கள் ஆயிலை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஆனால் வந்து இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 or 2 ஹவர்ஸில் திரும்ப உங்கள் ஃபேஸ் வந்து ஆயிலியாக வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ ஆயிலி ஸ்கின் மட்டும்தான் எனக்கு இருக்குது, ஆக்னி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ண தேவையில்லை. எனக்கு ஆக்னி இருக்குது, ஆயிலியாகவும் இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி ஆக்னியா மட்டும் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. உங்களுக்கு வந்து 80 ml வந்து 200க்குள்ளே வந்து கிடச்சிடும். அமேசான் அந்த மாதிரி வந்து ஆன்லைன் வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து வாங்கும்போது இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணும்போது எனக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே இல்லை. இரிட்டேஷனோ இச்சிங்கோ ட்ரைனஸோ எதுவுமே இல்லை. ஸோ சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்குமே வந்து இது செட் ஆகும். அவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க எல்லா ஸ்கின்னுக்குமே வந்து இது செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் கன்சர்ன் மெயினாக வந்து ஆக்னி கண்ட்ரோல் மட்டும்தான் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது நல்லாவே வந்து உங்களுக்கு ரிசல்ட் தரும். இந்த ஃபேஸ் வாஷில் இருக்க ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா இது 100% வந்து ஃபார்மசி ப்ராடக்ட். இதில் வந்து ஒரு நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸுமே கிடையாது, எல்லாமே வந்து கெமிக்கல்ஸ் தான். அது மட்டும்தான் வந்து இந்த ப்ராடக்டில் இருக்க மெயின் ட்ராபேக். ஏன்னா இது வந்து ஒரு ஃபார்மசி ப்ராடக்ட் தான். இது வந்து ஓடர்லெஸ் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் இந்த ஃபேஸ் வாஷை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமே வந்து உங்களுக்கு ஹெவியான அந்த ஃபார்மசி ஸ்மெல் வந்து வரும், மெடிசன் ஸ்மெல் வந்து ரொம்ப வந்து ஹெவியாக வந்து வரும். இது கம்ப்ளீட்லி வந்து ஒரு ஃபார்மசி ப்ராடக்ட். ஸோ அது மட்டும்தான் இந்த ஃபேஸ் வாஷில் இருக்க ஒரு மெயின் ட்ராபேக். மற்றபடி வந்து ரிசல்ட் வைஸ் வந்து இது வந்து நல்லாவே வந்து ரிசல்ட் தரும். இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ரிசல்ட் கன்சர்ன் ஏற்று நான் வந்து இதுக்கு ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா 9 out of 10 வந்து கொடுப்பேன். ஏன்னா ஆக்டிவ் ஆக்னியை நல்லாவே இது வந்து கம்மி பண்ணுது. ப்ளஸ் கொஞ்சம் வந்து உங்கள் ஆக்னி மார்க்ஸுமே வந்து கொஞ்சம் ஃபேடான மாதிரி தான் நான் வந்து ஃபீல் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஸ்கின் ப்ராடக்ட்ஸோடைய ஹானஸ்ட் ரிவ்யூ வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.